ஸோ ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம 7th ஜூனுடைய எடிட்டோரியல், அதிலிருந்து வெக்காபுலரி, idioms அண்ட் phrases, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இதெல்லாம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ டெய்லி இந்த எடிட்டோரியல் செஷன் இருக்கும். எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி ரீடிங்கை பண்ணதை சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ டச்லேயே இருங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வெக்காபுலரி. ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஆஃப் த சேம் கைண்ட், அதாவது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ஹோமோஜீனியஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ சிமிலர் கைண்ட், அதை தான் சிமிலர் டைப், அதை ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்வே அப்படின்னா டு மூவ் ஆர் காஸ் டு மூவ் ஸ்லோலி. சரியா? ஒன்று அந்த ஆப்ஜெக்டோ ஏதோ ஒன்று மூவ் ஆகணும், அல்லது அது வேறு ஏதோ ஒன்று மூவ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அது இருக்கணும். சரியா? அதுதான் ஸ்வே அப்படின்னு சொல்லுவாங்க. லூர் அப்படின்னா டெம்ப்ட் டூ சம்திங். சரியா? ஸோ ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு தூண்டுறது, அதுக்கு பேர் தான் லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோனைஸ் அப்படின்னா ப்ரொடியூஸ் அ விஷுவல் காம்பினேஷன், கிளியர் பிக்சர் நம்மளுக்கு தெரியணும். சரியா? அதுதான் ஹார்மோனைசிங் அல்லது ஹார்மோனைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதரன்ஸ் மீன்ஸ் அது அட்டாச்மெண்ட் ஆர் கமிட்மெண்ட், அதுக்கு இன்னொரு வேர்டு தான் அதரன்ஸ். ஸோ இதனுடைய யூசேஜ் நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு idioms அண்ட் phrases பார்த்துடலாம். idioms அண்ட் phrases இப்போது எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்மோஸ்ட் 2500 3000 கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ டெய்லி நம்ம ஒரு 5 idioms per day அப்படி பார்த்துட்டே வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 monthஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டெய்லி இந்த எடிட்டோரியல் செஷனோட ஒரு 5 idioms நம்ம பார்க்கறதா இருக்கும். ஸோ இதை டெய்லி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த எடிட்டோரியல் செஷனை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் idiom அண்டர் த வெதர். அண்டர் த வெதர் மீன்ஸ் டு ஃபீல் சிக். சரியா? அது ரொம்ப உடல்நிலை சரியில்லாத ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறது அப்படின்னா அதை ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு இடியமாக சொல்லணும் அப்படின்னா டு அண்டர் த வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஃபீல் சிக். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு மழையோ குளிரோ ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னா நமக்கு காய்ச்சலோ ஏதோ ஒன்று வந்துடுது இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம அண்டர் த வெதர் மீன்ஸ் டு ஃபீல் சிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்மெல் ரேட் மீன்ஸ் டு சஸ்பெக்ட் சம்திங் ராங், ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறது. சரியா? முன்கூட்டியே ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது, அது பேர் தான் ஸ்மெல் ரேட்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா இந்த ஒன்ஸ் இன் அப்படின்னு வரும்போதே எப்போயாவது ஒரு தடவை தான் நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வெரி ரேர்லி, எப்போயாவது ஒரு தடவை தான் அது நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னா அதை கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போது எஸ்எஸ்சியோ பேங்கிங்கோ இல்லை கேட் எக்ஸாமோ ஏதோ ஒன்று அது கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இட்ஸ் ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபிகல்ட் டாஸ்க். ஓகேவா? அடுத்து ரெட் லெட்டர் டே அப்படின்னா அன் இம்பார்ட்டன்ட் டே. ஸோ ரெட் லெட்டர் அப்படின்னாவே சம் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இன்றைக்கி எடிட்டோரியல் பார்த்திங்கன்னா ஹிந்து எடிட்டோரியல். இது ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் நீட் அ பேஸ் டு டாப் அப்ரோச் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் இருக்குது. சரியா? ஸோ இதை கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள் பார்ப்போம். 1 minute டைம். சரி வாங்க பார்க்கலாம். When it comes to healthcare regulation, there seems to be an unfairness and overzealous attempt to enforce the regulations in the private sector. அது healthcare regulation வரும்போது there seem to be an unfairness. Unfairness means ரொம்ப, அதாவது ஒரு டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 2-3 ஒரு என்டைட்டிஸ், ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு காமனான ஒரு டெசிஷனாக அது இருக்காது. ஸோ ஒரு சைடுக்கு ஒன்று ப்ரைவேட்டுக்கு ஒரு மாதிரி, கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி சொல்லி ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் இல்லையா? அதுதான் அன்ஃபேர்னஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? அன்ஃபேர் மீன்ஸ் அப்படின்னா சம் இல்லீகல் ஆர் இம்பேலன்ஸ்டு, அதாவது இது நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு அன்ஃபேர்னஸ் அப்படின்னா. ஃபேர்னஸ் மீன்ஸ் எல்லாத்துக்கும் காமனாக
சரியா, எந்த விதமான ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இல்லாமல் காமனாக. அன்ஃபேர்னஸ் மீன்ஸ் அன்காமனாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓவர் ஜெலஸ் அட்டெம்ப்ட் அப்படின்னா ரொம்ப ஒரு டூ மச் ஒரு கேரோ இல்லை ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஓவர் பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறது, அதுதான் வந்து ஓவர் ஜெலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜெலஸின்னு சொல்கிறதா அந்த மீனிங்கில் நம்ம இதை புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு டூ மச் இம்பார்ட்டன்ட், ஒரு டூ மச் கன்சிடரேஷன் கொடுத்து, அதை கொடுக்க வேண்டியதை விட கூடுதலாக நம்ம கொடுத்து அதை பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஓவர் ஜெலஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அட்டெம்ப்ட் டு என்ஃபோர்ஸ் த ரெகுலேஷன் இன் த ப்ரைவேட் செக்டார். சரியா, அதாவது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரு அன்ஃபேர்னஸ், அதாவது ஒரு அன்ஃபேர்னஸையும் ஓவர் ஜெலஸ் அட்டெம்ப்டையும் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 2017 2 செப்பரேட் பட் நியர்லி ஐடென்டிக்கல் incidents in 2 large hospitals in Delhi, a tertiary care government hospital and a large corporate hospital, had allegedly declared newborn infants as dead அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2017 வந்து 2 ஒரே மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒன்று வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இன்னொன்று வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நடந்திருக்கு. 2 பேருமே வந்து 2 இன்சிடெண்ட்டும் வேறு நபர்களுக்கு நடந்ததுனாலும் ஒரே மாதிரியான ஒரு டெசிஷன், ஒரு இதை தான் ஒரு ட்ரீட்மெண்ட் அவுட்கம் தான் அவங்க சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பிறந்த குழந்தைங்க வந்து இறந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தே வேர் அலைவ், ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த குழந்தைங்க வந்து உயிரோடு தான் இருந்திருக்காங்க. சரியா, திஸ் ரிசல்டட் இன் அ டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் லைசன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். while in the case of government hospital there was just the setting up of an inquiry committee. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுடைய நடவடிக்கை அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா டெம்பரரி சஸ்பென்ஷன், ஓகேவா, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆஃப் லைசன்ஸ், அந்த ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸை டெம்பரரியாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இன்கொயரி கமிட்டி தான் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதுதான் வந்து அன்ஃபேர்னஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இன்கொயரி கமிட்டி மட்டும், பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டெம்பரரியாக லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. Clearly, for effective regulation and adherence, the stakeholders should not feel they are being targeted. Stakeholder means the ஹாஸ்பிட்டலோடைய இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணக்கூடாதான், தே ஆர் பீயிங் டார்கெட்டட், நம்மளை தான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் வந்து டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஹெல்த் கேர் ரெகுலேஷன் இன் த கரண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் த பர்டன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் ஆன் ப்ரொவைடர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டி ஓனர்ஸ். பேர்டன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அந்த பொறுப்பேற்றுக்கக்கூடிய அந்த பேர்டன் அப்படின்றது வந்து அந்த ஃபெசிலிட்டி ஓனர்ஸ், ப்ரொவைடர்ஸ், ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், அதாவது மோஸ்ட்லி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய இன்வெஸ்டர்ஸ், அந்த ஓனர்ஸ், அவங்களுக்கு தான் வந்து அந்த பேர்டன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, the private sector is also not a homogeneous entity, as there is everything from single doctor clinics, small nursing homes and medium sized hospitals to large corporate hospitals. அதாவது ப்ரைவேட் செக்டார் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ ஹோமோஜினியஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் நாட் சிமிலர். சரியா, நாட் அ ஹோமோஜினியஸ் என்டிட்டினா அந்த என்டிட்டின்றது வந்து எல்லா எண்ட் டு எண்ட் எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்து என்ன மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா, ஸ்மால் நர்சிங் ஹோம்ஸாக இருக்குது, மீடியம் சைஸ் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது, இல்லைனா லார்ஜ் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து. ஈவன் சிங்கிள் டாக்டர் கிளினிக்ஸ், ஸ்மால் நர்சிங் ஹோம்ஸ் ஆர் ஆஃபன் த ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் access and utilization of health services in India by middle income and low income populations and are the real lifeline of health services. அதாவது சிங்கிள் டாக்டர் கிளினிக்ஸ், இப்போது மோஸ்ட்டாக நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு அதில் ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு நர்ஸு, ஒரு இந்த மாதிரியானவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சிங்கிள் டாக்டர் கிளினிக்காக இருக்கட்டும், ஸ்மால் நர்சிங் ஹோம்ஸ், சரியா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா யாருக்கு, மிடில் இன்கம்க்கும் லோ இன்கம் பீப்புளுக்கும் வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ன்றது இந்த சிங்கிள் டாக்டர் கிளினிக்ஸும் ஸ்மால் நர்சிங் ஹோம்ஸும் தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, so they deliver a large share of health services at a fraction of cost of that of the big corporate hospitals. அதாவது பிக் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸோடு கம்பேர் பண்ணும்பொழுது அவங்க வந்து த ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி லோ. சரியா, ஸோ கம்பேரிட்டிவ்லி
லோ காஸ்ட்டு. சரியா? யாரோட கம்பேர் பண்ணும்போது பிக் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்க கம்பேரிட்டிவ்லி லோ காஸ்ட்டில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்க தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்காங்க. ஒய் த பேரண்ட்ஸ் of the babies opted to go to a private nursing home despite government health facilities with free health services is an issue we must reflect on. அதாவது ஏன் வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ப்ரைவேட் நர்சிங் ஹோமுக்கு போகிறாங்க, கவர்மெண்ட்டோடைய ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து நல்லா இருந்தாலும் ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்றது வந்து இட் இஸ் அன் இஷ்யூ வி மஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து எவ்வளோ தெளிவாக லென்த்தியாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல வந்து அது அப்படி தான் இருக்கணும். இதுக்கு தான் வந்து ஹிந்து எடிட்டோரியல் வந்து ரீட் பண்ணுறது. அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அந்த வெக்காபுலரி யூசேஜெலாம் வந்து அங்கே நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு ஒய் த பேரண்ட்ஸ் ஆஃப் த பேபிஸ் ஆப்டட் டு கோ டு அ ப்ரைவேட் நர்சிங் ஹோம் டெஸ்பைட் கவர்மெண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வித் ஃப்ரீ சர்வீசஸ் இஸ் அன் இஷ்யூ வி மஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆன். டெஸ்பைட் மீன்ஸ் கவர்மெண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருந்தாலும் ஏன் வந்து ப்ரைவேட் நர்சிங் ஹோமுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த இஷ்யூவை பற்றி நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The single doctor clinics and nursing homes play a key role in health service delivery in India and make services accessible and affordable. Okay, so the single doctor clinics அப்படின்றது வந்து நர்சிங் ஹோம்ஸ் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய சர்வீசஸ் வந்து அக்சசபிளாகவும் இருக்குது, எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது, அதே போல் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஸோ பிக் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து வில்லேஜில் வந்து அவங்களோட பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்களா, அதை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருக்கும். சில நேரத்தில் வந்து அது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளாகவும் இருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காஸ்ட் ஆஃப் சர்வீசஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் வந்து சிங்கிள் டாக்டர் கிளினிக்ஸும் சின்ன சின்ன நர்சிங் ஹோம்ஸும் வந்து வில்லேஜை வந்து டார்கெட் பண்ணி இருக்காங்க. அவங்க தான் வந்து அதிக எண்ணிக்கையிலும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர்லி தேர் நீட்ஸ் டு பி சப்போர்ட்டிவ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டரி ரெகுலேஷன்ஸ் டு சர்வ் த பப்ளிக் பர்பஸ் ஆஃப் கீப்பிங் ஹெல்த் கேர் காஸ்ட்ஸ் லோ அண்ட் அஃபோர்டபுள். சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டரி ரெகுலேஷன்ஸ், அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலேஷன்ஸ் எல்லாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். அதனால் அப்போ தான் அப்படி இருந்தால் தான் அவங்களால வந்து லோ காஸ்ட்டில் அஃபோர்டபுளான ஒரு சர்வீஸை வந்து ஒரு குவாலிட்டியான சர்வீஸை அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதாவது யாருன்னா சிங்கிள் டாக்டர் கிளினிக்ஸ் அண்ட் ப்ரைவேட் நர்சிங் ஹோம்ஸாக. சரியா? Yet the tragic incident in Delhi is not something which should be allowed to pass without calm assessment and some concrete plans. அதாவது ஒரு இன்சிடெண்ட், அந்த டெல்லியில் நடந்த அந்த இன்சிடெண்ட் சொன்னாலும் அது வந்து என்னாச்சுன்னா ஒரு காம் அசஸ்மெண்ட் அண்ட் சம் கான்க்ரீட் பிளான்ஸ் இது இல்லாமல் நம்ம வந்து அதை அப்படியே மூவ் ஆன் ஆகிட முடியாது. சரியா? இது வந்து இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து அங்கே தேவைப்படுது அப்படிங்கிறத தான் வந்து அது காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரைட்டர் என்ன டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்படின்னா ensuring quality of health services is essential and the joint responsibility of all stakeholders. சரியா? ஸோ குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எல்லா ஹாஸ்பிட்டல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெண்டுமே வேணும். குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் சர்வீசஸும் வேணும், ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே வேணும். ஹவெவர் இன் அன் ஓவர் ஜெலஸ் அட்டெம்ப்ட், ஓவர் ஜெலஸ்னால் நம்ம சொல்லிடுறோம் எக்ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிக்கிறது, attempt to ensure having a world class tag or being swayed by the lure of medical tourism. அதாவது the government should not end up making health care regulations unrealistic அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இருக்கும். சரியா? அது வந்து வேர்ல்ட் கிளாஸ் மெடிக்கல் சர்வீஸ் வந்து எங்கள் ஸ்டேட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லைனா ஸ்வேட் பை த லியூர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஸ்வே மீன்ஸ் டு மூவ். சரியா? யார் மூவ் ஆகுறது? கவர்மெண்ட் வந்து இங்கே மூவ் ஆகுறது. எதனால் மூவ் ஆகுறது? லியூர் மீன்ஸ் நம்ம சொல்கிறோம் டெம்ப்ட், டு அட்டெம்ப்ட் சம்திங். எதனால் அவங்க டெம்ப்ட் ஆகுறாங்க? அதாவது இந்த வேர்ல்ட் கிளாஸ் டேக் வந்து மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா இந்த மெடிக்கல் டூரிசம், நான் எங்களுடைய ஸ்டேட்டோ கண்ட்ரியோ வந்து மெடிக்கல் டூரிசம்க்கான ஒரு ஹப்பாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ரெக்கக்னைசேஷனை அந்த ரெக்கக்னைசனால் டெம்ப்ட் ஆகி அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு அன்ரியலிஸ்டிக் அண்ட் ஓவர் ஜெலஸ் அட்டெம்ப்டை வந்து எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட் கிளாஸ் டேகு
இல்லைனா மெடிக்கல் டூரிசம் நாங்கள் பில்ட் பண்ணணுன்ற இந்த ஒரு டெம்டேஷன் மூலமாக ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு டெசிஷனை நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் a need to formulate guidelines that can be practiced and implemented அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, ரெகுலேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து ஒரு தேவை இருக்குது, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? there is a need to harmonize multiple health regulations and simplifying the application process. Harmonize means visual நம்மளுக்கு காட்டுறது. சரி, there is a need to harmonize multiple health regulations. இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து விஷுவலாக நம்மளுக்கு காமிக்கணும். என்னென்னா எதுக்குன்னா வந்து ரெகுலேஷன்ஸ்க்கும் சிம்பிளிஃபைங் த அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். எதுக்கு அந்த மாதிரியான சிங்கிள் டாக்டர் கிளினிக்ஸ் அண்ட் ப்ரைவேட் நர்சிங் ஹோம் இவங்களுக்குலாம் வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு லைசன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. such applications need to be disposed of in a time bound manner. இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டைமுக்கு வந்து அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். டிஸ்போஸ்ட் ஆஃப் மீன்ஸ் டைமுக்கு வந்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடணும், அந்த அப்ளிகேஷன் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்காமல் வந்து அந்த அப்ளிகேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களால வந்து கிளினிக் செட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்களோட சர்வீசஸ் வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன் ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் வாட் இஸ் பாசிபிள் ஃபார் லார்ஜ் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மே நாட் பி ஃபீஸிபிள் ஃபார் ஸ்மால் கிளினிக்ஸ் அண்ட் நர்சிங் ஹோம்ஸ் வித்தவுட் எஸ்கலேட்டட் கார்ஸ். அதாவது லார்ஜ் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க, அதே போல் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வந்துட்டு போவாங்க. ஸோ அதனால் ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க கம்பேரிட்டிவ்லி குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமான பேஷண்ட்ஸ் வந்து அவங்க பிகாஸ் நிறைய மல்டி கிளினிக்ஸ் வந்து உள்ளே இருக்கும். சரியா? மல்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அது அப்படி பேஷண்ட்டோடைய அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து பிரியும், ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக பிரியும். ஸோ அதனால் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து கொடுக்க முடியும். ஆனால் ஸ்மாலர் கிளினிக்ஸ்க்கு வந்து ப்ரைவேட் நர்சிங் ஹோம்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட் எஸ்கலேட் பண்ணாமல் அதே ஈக்குவல் சர்வீஸ் லார்ஜ் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு சர்வீஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு சிங்கிள் டாக்டர் கிளினிக் தான். சரியா? இல்லைனா சின்ன சின்ன நர்சிங் ஹோம்ஸாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய டாக்டர்ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வாங்கணும்னாவோ இல்லை அந்த சர்வீஸ் வந்து அவங்க கொடுக்கணுன்னாவோ அல்லது அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணுன்னாவோ ஆவரேஜ் காஸ்ட் பர் பேஷண்ட்டுன்னு போடும்போது அது லார்ஜ் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸோடு கம்பேர் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து அதிகமாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த லார்ஜ் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு எதெல்லாம் வந்து பாசிபிளாக இருக்கோ இட் இஸ் மே நாட் பி ஃபீஸிபிள் ஃபார், அது வந்து ஸ்மாலர் கிளினிக்ஸ்க்கு ஃபீஸிபிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எக்ஸ்பெக்டிங் ஸ்மாலர் ஃபெசிலிட்டிஸ் டு மீட் த சேம் ஸ்டாண்டர்ட் வுட் மேக் இட் எக்ஸ்பென்சிவ் ஃபார் த ஸ்மாலர் ஃபெசிலிட்டிஸ், எ காஸ்ட் தட் இஸ் லைக்லி டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு பேஷண்ட்ஸ் மேக்கிங் ஹெல்த் சர்வீசஸ் அன்அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து லார்ஜ் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு என்னவாக இருக்கோ அதே தான் வந்து ஸ்மாலர் கிளினிக்ஸுக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தது அப்படின்னா அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டுக்கிட்ட தான் வந்து அதை சார்ஜ் பண்ணுவாங்க. சரியா? லைக்லி டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு பேஷண்ட்ஸ். ஸோ தட் இஸ் வை மேக்கிங் ஹெல்த் சர்வீசஸ் அன்அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பேஷண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஹெல்த் சர்வீசஸ் வந்து அன்அஃபோர்டபுளாக இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் அ நீட் ஃபார் டிஃப்ரென்ஷியல் அப்ரோச் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எட் தேர் ஷுட் பி எசென்சியல் அண்ட் டிசைரபிள் பாயிண்ட்ஸ் இன் ஈச் கேட்டகரி ஓவர்சீன் பை ரெகுலர் செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி விசிட்ஸ். அது ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் வந்து போய் வந்து ஒரு ஆடிட்டிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி விசிட்ஸ் இதெல்லாம் வந்து விசிட் பண்ணணும். அந்த சின்ன சின்ன கிளினிக்ஸை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க, இன்னும் வந்து ஸ்மாலர் கிளினிக்ஸாகவே இருக்காங்களா இல்லை வளர்ந்துட்டாங்களா, இந்த மாதிரியான ஒரு இதை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் thousands of buildings in the city can have safe elevators, why cannot there be equal emphasis on fire
அண்ட் அதர் சேஃப்டி மெஷர்ஸ் இன் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி. இப்போது இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சிட்டியில் வந்து ஒரு 1000 பில்டிங் அப்படின்னு இருக்குன்னா, எல்லா பில்டிங்லேயுமே வந்து எலிவேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, எல்லா பில்டிங்க்குமே வந்து ஏன் வந்து ஈக்குவல் எம்ஃபேசிஸ் ஆன் ஃபயர் அண்ட் அதர் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு திடீர்னு தீ வந்துருச்சுனாவோ அதை அணைக்கிறதுக்கோ இல்லை அதர் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒரு 1000 பில்டிங்கில் வந்து எலிவேட்டர் இருக்குது அப்படின்னா எல்லா பில்டிங்லேயும் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸும் இருக்கணும்ல, அது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஃபார் எஃபெக்டிவ் அதரன்ஸ் and implementation, the government should consider subsidies and funding to increase adherence to regulations. Adherence means நம்ம சொல்கிறோம்ல அட்டாச்மெண்ட்ஸ். சரியா? அட்டாச்மெண்ட்ஸ் தான் வந்து அதரன்ஸ்னு சொல்கிறோம். அட்டாச்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னே வாசிக்கலாம். த கவர்மெண்ட் ஷுட் கன்சிடர் சப்சிடிஸ் அண்ட் ஃபண்டிங் டு இன்க்ரீஸ் அதரன்ஸ் டு ரெகுலேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. சப்சிடிஸ் கொடுக்கணும். சரியா? எதுக்காக? ஃபண்டிங் டு இன்க்ரீஸ் த அதரன்ஸ். சரியா? ஸோ அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து மீட் பண்ணுறதுக்கு அவங்க சப்சிடிஸ்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த மாதிரியான ஒரு பேசிக் டு டாப் அப்ரோச்சில் தான் வந்து ஹெல்த் கேர் ரெகுலேஷன்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து முடிக்கிறார். ஸோ அடுத்தது வந்து க்ளோஸ் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ க்ளோஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, the judge concedes that when a marriage is dash under SMA. SMA means இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், அதுதான் வந்து அங்கே சொல்கிறாங்க. சரி, இது அந்த ஆர்டிக்கலில் இருந்திருக்கும், பட் நான் வந்து இடையில எடுத்ததுனால அது அப்படியே வந்துருச்சு. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், அதுதான் வந்து எஸ்எம்ஏன்னு சொல்லுவாங்க. இட் cannot be challenged dash the ground of non-performance of mandatory marriage rituals. The only justifications offered by the judge is that SMA itself provides that when the parties are within the degrees of prohibited relationship, it shall not be dash. From this, he does a conclusion that a marriage that is invalid in personal law cannot be legalized by registering it under the SMA. It is clear that this is only a salutary provision that exists to prevent the act from being misused to solemnize the marriage of those in prohibited relationship, and doesn't mean that every interfaith marriage has to be dash for compliance with personal law requirements அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜட்ஜோடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஒரு கிரிட்டிக் மாதிரி ஒரு ஆத்தர் வந்து கொடுக்குறாரு. சரியா? அவங்க வந்து என்ன எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை பற்றி பேசுகிறாங்க. சரியா? அது வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் ஃபெய்த் இருக்குன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு ரிலீஜியன்ஸுக்கும் ஒரு மேரேஜ் ஆக்ட் இருக்கும். சரியா? அதை வந்து நீங்கள் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் லீகலைஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் வந்து ரைட்டரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே க்ளோஸ் டெஸ்ட்டை சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து, அது ஈஸியாக இருந்தாலும் சரி, ஒரு 4-5 லைன்லேயே அந்த பேராகிராஃபில் இருந்து அந்த க்ளோஸ் டெஸ்ட் பேராக இருந்ததுனாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து அந்த என்டையர் பேராகிராஃபையும் வந்து வாசிக்கணும். சரியா? ஒவ்வொரு டேஸாக மட்டும் செகண்டரியாக தான் நீங்கள் வந்து செப்பரேட்டாக பிரித்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த என்டையர் கண்டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வாசிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கண்டெக்ஸ்ட் வந்து எதை பற்றி, அந்த பேரா வந்து எதை பற்றியானது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும். சரியா? அதுக்கப்புறமா தான் இது வாசிக்கணும்னு சொல்கிறது வந்து இன்னொரு சில இம்பார்ட்டண்டான ஒன்று இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு blank இருக்குது அப்படின்னா, இந்த blank-உடைய லிங்க், இதில் என்ன மாதிரியான ஆப்ஷன், என்ன ஆன்சர் வரலாம் அப்படின்றது வந்து கீழே ஒரு 3-4 லைன் தள்ளி கொடுத்துருப்பாங்க. அதோட மேட்ச் ஆகக்கூடிய, இல்லை அந்த லைனை படிக்கிறது மூலிமா இந்த blank-ஐ வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து என்டையர் பேராவையும் நம்ம வாசிச்சிடணும். சரியா? அப்போ தான் வந்து கண்டெக்ஸ்ட் புரியும். கண்டெக்ஸ்ட் புரிஞ்சதுனா தான் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மேக்ஸிமம் பாசிபிள் ஒரு ஆன்சரை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு கூடவே வந்து கிராமட்டிக்கல் ரூல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அதையும் நம்ம போக பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ரூல் க்ளோஸ் டெஸ்ட் சால்வ் பண்ணும்போது என்டையர் கண்டெக்ஸ்ட்டையும் நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ ரீட் பண்ணிட்டோம், ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? The judge concedes that when a marriage is dash under special marriage act, அதாவது concedes mean அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி வெளிப்படுத்துறது. சரியா? அதாவது அதை பற்றி சொல்கிறது,
கன்க்ளூஷன் கூட வச்சுக்கலாம். சரி, கன்சீட்ஸ் அப்படின்றது தட் when a marriage is dash under special marriage act. இப்போது மேரேஜ் இஸ் அப்படின்னு வந்துருக்கு இல்லையா, அப்போ மேரேஜ் வந்து ஏற்கனவே நடந்திருந்தது, இந்த மாதிரியான ஆக்டில் நடந்திருக்கணும் அப்படின்னா, ஸோ அதாவது அது ஃபினிஷ்டு ஆக்ஷனை பற்றி தான் இங்கே வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த பிளாங்கில் வந்து ஏற்கனவே கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், சரியா, ஃபினிஷ்டு ஆக்ஷன், அது அந்த மாதிரியான ஒரு வேர்டு தான் வந்து இந்த இடத்துல வந்து வரணும், சரியா. ஸோ இதில் வந்து எந்த வேர்டு வந்து வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த ஜட்ஜ் கன்சிடர்ஸ் தட் வென் அ மேரேஜ் இஸ் பர்ஃபார்ம்டு வருமா, வரும், சரியா. ஃபெயிலிங் அப்படின்னா இது ஃபினிஷ்டு ஆக்ஷனாக இருக்கணும். ஸோ இது ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கிறதுனால வராது. அனௌன்ஸ்டுன்றது வராது, அதாவது கண்டெக்ஸ்டுவலாக வந்து அது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அனௌன்ஸ்டுன்றது வந்து கம்ப்ளீட் ஆகலை. போஸ்ட்பாண்டுன்றது கண்டெக்ஸ்டுவலாக வராது. ஸோ மேரேஜ் இஸ் பர்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பர்ஃபார்ம் அப்படின்னா அந்த ஆக்ஷனை வந்து குறிக்குது. ஸோ இதுக்கு ஒரு க்ளோசஸ்ட் ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன்னா பர்ஃபார்ம் தான் ஆகும். ஸோ இப்போ இதை வச்சு படித்து பாருங்கள். த ஜட்ஜ் கன்சீட்ஸ் தட் வென் அ மேரேஜ் இஸ் பர்ஃபார்ம்டு அண்டர், சரியா, பர்ஃபார்ம்டு அண்டர், சரியா. ஸோ இது வந்து ரீடிங் அதிகமாக தான் இந்த வேர்டு வந்து இதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது 100% எரர் ஃப்ரீயாக நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். அடுத்தது, இட் cannot be challenged dash on the ground of non-performance of mandatory marriage rituals. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுக்காக வந்து என்டையர் கண்டெக்ஸ்ட்டு ஒரு தடவை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள், நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேண்டேட்டரி மேரேஜ், சரியா. அப்போ ப்ரீவியஸில் வந்து இந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம்டுன்னு நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ அடுத்த லைனை நம்ம வாசிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே கிளிக் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்க பிளாங்க்குக்கு வந்து பர்ஃபார்ம்டு தான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வந்து கிராமட்டிக்கலாகவும் மீட் ஆகுது, கண்டெக்ஸ்டுவலாகவும் மீட் ஆகுது. அதனால் வந்து பர்ஃபார்ம் தான் ஆன்சர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்காக தான் ஃபுல் பேராகிராஃபும் ஒரு கிளான்ஸ் வந்து விட்டுறணும். ஸோ இட் cannot be challenged dash the ground, சரியா. இப்போது ஒரு சம் ஃப்ரேசஸ் இருக்குது, சரியா. இன் த கிரவுண்ட், சரியா, ஆன் த கிரவுண்ட், இந்த மாதிரி வந்து இருக்குது, சரியா. ஸோ சில இதில் வந்து அட் த கிரவுண்ட். ஸோ இந்த கிரவுண்ட் அப்படின்றது வந்து ஒரு சம் பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டோடைய ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய வேர், அது வந்து இட் இஸ் இன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிரவுண்ட் லெவல் அப்படின்னா, இதுதான் கிரவுண்ட் லெவல்னால் அதனுடைய ரூட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அந்த ரூட்ஸ் பற்றி பேசும்போது இட் இஸ் இன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் த கிரவுண்ட் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறது, சரியா, இந்த இடத்துலையே இருக்கிறது, சரியா. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து கான்க்ரீட்டாக பேசலை. இந்த மாதிரி கிரவுண்ட் அப்படின்றத வந்து கான்க்ரீட்டாலாம் பேசலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ என் ஜட்ஜ்மெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரவுண்டை பேஸ் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து வெர்பலாக சொல்லும்போது இட் இஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் இந்த மாதிரி மேரேஜ் ஆக்ட்டு, இல்லாட்டினா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ட்டு, இல்லைனா ஒரு ஸ்பெஷல் ஆக்ட்டு, இல்லையா, இல்லைனா சென்டர் ஆக்ட், ஸ்டேட் ஆக்ட், இல்லைனா சோசியல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கும், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கும், சரியா. ஸோ அதை வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, இட் cannot be challenged ஆன் த கிரவுண்டு, சரியா. இந்த கிரவுண்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி தான் வரும், சரியா. இதெல்லாம் வந்து ரீடிங் நம்ம அதிகமாக ரீட் பண்ண தான் இது வரும் அது வராது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ இந்த கிரவுண்டுன்றது ஆல்மோஸ்ட் உள்ள அப்படின்னு வருது. அட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பிளேஸை குறிக்கிறதுக்காக அல்லது டைம் குறிக்கிறதுக்காக. ஸோ அமாங்கிறது வந்து வரவே வராது. அடுத்தது, த ஒன்லி ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஆஃபர்டு பை த ஜட்ஜ் இஸ் தட் த எஸ்எம்ஏ இட் செல்ஃப் ப்ரொவைட்ஸ் தட் when the parties are within the degrees of prohibited relationship it shall not be dash, சரியா. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டெக்ஸ்ட் வந்து இது புரிஞ்சதுனா தான் இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா அது நியாயப்படுத்துறதுன்னு சொல்லலாம். இதை எதை வச்சு நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா த எஸ்எம்ஏ, த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட்ஸ் தட் when the parties are within the degrees of prohibited relationship, ஒரு ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆக்டை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும், சரியா. அப்படி இல்லாத வரைக்கும் அந்த ஆக்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவான கண்டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் இங்கே வரணும்.
சரியா? ஆனால் இந்த என்டையர் சென்டென்ஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவாக வரணும். இங்கே ஆல்ரெடி நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இந்த இடத்துல வந்து வேர்டு வந்து வந்துருச்சு. சரியா? ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய வேர்டு வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்மில் வந்தது அப்படின்னா இட் ஷெல் நாட் பி பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது அந்த என்டையர் கண்டெக்ஸ்ட்டும் வந்து நெகட்டிவாக மாறிடும். சரியா? அப்போது இந்த இடத்துல வந்து என்ன வரலாம், அது வந்து செல்லும் செல்லாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் அப்படின்றது அந்த மீனிங்கில் வராது. ஸோ இன்வேலிடுன்றது வந்து நெகட்டிவில் வர்றது. சரியா? பட் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இங்கே நாட்டுங்கிற பாசிட்டிவ் வந்து நாட்டுங்கிறது நெகட்டிவ் ஃபார்மில் வந்ததுனால இந்த வரக்கூடிய அந்த வேர்டு வந்து இங்கே பாசிட்டிவில் வரணும். அப்போ தான் வந்து அந்த என்டையர் கண்டெக்ஸ்ட்டுன்னு பார்க்கும்பொழுது அது வந்து என்டையர் சென்டென்ஸ்னு பார்க்கும்போது அது ஹோலாக நெகட்டிவ் ஃபார்மெட்டில் அது வரும். சரியா? இப்போ இங்கே வந்து இன்வேலிடுன்றது நெகட்டிவில் இருக்கிறதுனா இது எடுக்க முடியாது. ஸோ வேலிடுன்றது பாசிட்டிவில் இருக்கிறதுனா இது எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அதை நீங்கள் போட்டு பாருங்கள் பார்ப்போம். இட் ஷல் நாட் பி வேலிட் அப்படின்னா அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த என்டையர் கண்டெக்ஸ்டோடைய மீனிங் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்படி தான் வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஃப்ரம் திஸ் he dash a conclusion that a marriage that is invalid in personal law cannot be legalized by registering it under the SMA. அகைன் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த கண்டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக வாசிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா, வேலிட் இன்வேலிட் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாங்கை வந்து சால்வ் பண்ண முடியும். ஃப்ரம் திஸ்னால் இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை வச்சு அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. சரியா? ஸோ நம்ம ரீடிங் அதிகமாக தான் நம்ம சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே இதுதான் வரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஹீ டேஸ் அ கன்க்ளூஷன் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் பாருங்கள், ஹீ கெட் அ கன்க்ளூஷன், அவர் வந்து யார்கிட்ட இருந்தும் கன்க்ளூஷன் வாங்க போகிறதில்ல. ஹீ ரைட் அ கன்க்ளூஷன் வராது. ஹீ கிவ்ஸ் அ கன்க்ளூஷன் இதுவும் வந்து வராது. ஹீ ட்ராஸ் அ கன்க்ளூஷன், அதாவது இந்த மேலே ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அதிலிருந்து ஹீ ட்ராஸ் அ கன்க்ளூஷன் அப்படி தான் வந்து வரும். சரியா? இது வந்து ரீடிங் அதிகமாக தான் இது வரும், அது வராது அப்படின்றது தெரியும். சரியா? அகைன் இது வந்து கிராமட்டிக்கலாக சொல்லணுன்னாலும் கூட கெட் அப்படின்றது வராது. சரியா? ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், ஸோ சிங்குலர் வேர்பு தான் அங்கே வரணும். ஸோ அகைன் ட்ராஸ் அப்படிங்கிறது தான் அங்கே வரும். சரியா? இந்த மாதிரி வந்து கண்டெக்ஸ்டுவலாகவும் கிராமட்டிக்கலாகவும் நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ பேசிக்கை மட்டும் நம்ம கிளியர் பண்ணி வச்சுருந்தோம்னாவே போதும். நம்ம இந்த மாதிரி எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இட் இஸ் கிளியர் தட் திஸ் இஸ் ஒன்லி அ சல்யூட்டரி ப்ரொவிஷன் that exist to prevent the act from being misused to solemnize the marriage of those in prohibited relationship and doesn't mean that every interfaith marriage has to be dash for compliance with personal law recruitments. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா has to be அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து தேர்ட் ஃபார்ம் வேர்பு தான் வந்து வரணும். has to be implemented, has to be done. சரியா? இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டட் டன் அப்படிங்கிறதுலாம் வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் கிடையாது, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பில் தான் வரணும். சரியா? ஸோ ஒன்று இடி இந்த மாதிரியான ஒரு வேர்பில் தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தேர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. பட் எது வந்து பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒன்றுத்துக்கு வந்து மீனிங் பார்த்தா தான் வந்து அதுக்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து லுக்குடு அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து மீனிங் தெரியும். லுக்குடுன்னு அப்படின்னா பார்க்குறது. சரியா? ஸோ இது வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கிளான்ஸ்டு அப்படின்னா சும்மா ஒரு கிளான்ஸ், ஒரு மேலோட்டமாக பார்க்குறது, அது வந்து வராது. அவாய்டட் அப்படின்னா சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது, இது வந்து எல்லாமே தெரியும். இது வந்து கண்டெக்ஸ்டுவலாக இது வராது. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் ஸ்க்ரூட்டினைஸ்டு. ஸ்க்ரூட்டினைஸ்டு மீன்ஸ் ஒரு க்ளோஸாக வந்து எக்ஸாமின் பண்ணுறது. சரியா? ஸ்க்ரூட்டினைஸ்டு மீன்ஸ் சரியா க்ளோஸ் examination, closely examining something. ஓகேவா? சரி, ஏதோ ஒன்று வந்து க்ளோஸாக வந்து எக்ஸாமின் பண்ணுறது, க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்சர்விங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சல்யூட்டரி ப்ரொவிஷன், அந்த ப்ரொவிஷன் வந்து தட் எக்ஸிஸ்ட் டு ப்ரிவெண்ட் த ஆக்ட் ஃப்ரம் பீயிங் மிஸ்யூஸ்ட். ஒரு ஆக்ட்னா அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில இது இருக்கும் இல்லையா, அந்த சல்யூட்டரி ப்ரொவிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா
இந்த ஆக்ட் வந்து solemnize the marriage of those in prohibited relationship and doesn't mean that every interfaith marriage has to be scrutinized for compliance with personal law requirements அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேரேஜஸ் எல்லாமே வந்து அதை அந்த ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேரேஜஸ்க்காக தான் வந்து அதை என்ன சொல்கிறாங்க, இந்த சல்யூட்ரி இந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சல்யூட்ரி ப்ரொவிஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லுவோம், இட் டசன்ட் மீன் தட் எவ்ரி இன்டர்ஃபெய்த் மேரேஜ் ஹேஸ் டு பி அப்சர்வ்ட் ஆர் க்ளோஸ்லி எக்ஸாமின்ட் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ் வித் பர்சனல் லா ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இன்டர்ஃபெய்த் மேரேஜ் வேறு ரிலீஜியஸில் மேரேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா இன்டர்ஃபெய்த் மேரேஜஸும் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன்லேயே வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு எக்ஸம்ஷனாக ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து கிராமட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினைஸ்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியலனாலும் கூட மீதி இருக்கக்கூடிய 3 வேர்டுக்கு வந்து உங்களுக்கு மீனிங் தெரியும். சரியா, அதை வந்து ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹேஸ் டு பி கிளான்ஸ்டுன்றது வராது, லுக்டு அவாய்டுன்றது தான் வராது. ஸோ ஸ்க்ரூட்டினைஸ்ன்றது கிராமட்டிக்கலாகவும் வருது, கண்டெக்ஸ்டுவலாக மீனிங் தெரியலனாலும் அதுதான் வரும்னு சொல்லி மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அதுக்கு தான் இருக்குன்னு சொல்லி நம்ம போடலாம். சரியா, அடுத்தது சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். The exit polls 2024 will be long remembered for being the funny. சரியா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த 2024 எக்ஸிட் போல்ஸ், அது ரிசல்ட்டுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ப்ரீ ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸிட் போல்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களே, அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுருப்போம். ஏன்னா அங்கே எக்ஸிட் போலில் சொன்னது எதுவுமே அங்கே நடக்கலை, ரொம்ப ஃபன்னியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, வில் பி லாங் ரிமெம்பர், ரொம்ப நாளைக்கு அது இருக்கும். எதனால்? ஃபார் பீயிங் த ஃபன்னி. ஸோ லாங் ரிமெம்பர் அப்படிங்கும்பொழுது இதனுடைய டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு சூப்பர்லேட்டிவான டிகிரின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா, லெஸ் ரிமெம்பர்டு அப்படின்னா ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு சென்ஸாக இருக்குது. சரியா, ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த லாங் ரிமெம்பர்டு அப்படின்னா இது இந்த டிகிரிக்கான ஒரு கம்பேரிசனாக தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனும் வந்து இருக்கணும். சரியா, வில் பி லாங் ரிமெம்பர் ஃபார் பீயிங் த ஃபன்னியஸ்ட் அப்படின்னு வரணும். த அப்படின்னு வரனாவே இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் த அப்படின்னாவே ஒரு அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த டேஷில் இருக்கக்கூடியது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு தான் வந்து சொல்லணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. சரியா, அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கக்கூடிய வேர்டு தான் நம்ம இங்கே போடணும். ஸோ த ஃபன்னியஸ்ட்ன்றது தான் இங்கே வந்து ஒரு க்ளோசஸ்ட் ஆப்ஷனாக வரும். இங்கே ஃபன்னியர் அப்படின்னு வருதுன்னா அது கம்பேர் பண்ணுறதுக்கான வேறு ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கணும். ஸோ அப்படி எதுவும் அங்கே இல்லாதனால இது வராது. ஸோ மோஸ்ட் ஃபன்னி அப்படிங்கிறதும் வராது. சரியா, ஸோ இதுதான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணி போகலாம். த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அ ஹோம் குக்டு வெஜிடேரியன் மீல் ரைஸ்ட் 9% கம்பேர்டு வித் ஏப்ரல்ஸ் 8% டு ஹிட் அ 4-month ஹை. இப்போ இந்த இடத்துல வந்து கண்டெக்ஸ்டுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஹோம் குக்டு வெஜிடேரியன் மீல் வந்து என்ன ஆகுது, 4-month ஹை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராமட்டிக்கலாக ரைஸ் ரோஸ் ரைசன் இதுதான் வந்து வரும். சரியா, இது ஃபஸ்ட் ஃபார்மு, இது செகண்டு, இது தேர்ட் ஃபார்மில் வரும். சரியா, கிராமர் பற்றி கம்ப்ளீட் கிராமர் வீடியோ ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நான் பின்னாடி போடுறேன். சரியா, அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரைஸ் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடியது ஒன்று. சரியா, ரோஸ் அப்படின்னா பாஸ்டில் வந்து கம்ப்ளீட் ஆனது. சரியா, இந்த கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் பாஸ்ட் இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரைசன் அப்படிங்கிறது பாஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இன்னமும் இருக்குது அப்படின்னு ஹேவ் ரைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோம் குக்டு வெஜிடேரியன் மீல் வந்து
ரைஸ்டுன்னு சொல்கிறாங்க, அதாவது கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்றது ரோஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ இப்போ ரைஸ் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, சரியா? ஸோ ஏப்ரலில் வந்து அது ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மே மாதத்தோடது சொல்கிறாங்க, மே மாதமோ இல்லை அதுக்கப்புறமா வருது. ஏப்ரலில் வந்து 8% இருந்தது, பட் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்தில் வந்து இது வந்து 9% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இருக்கிறதுனால அங்கே வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ரோஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்ட் ஆப்ஷன். The cost of a non-vegetarian meal slid at 7% as broiler prices fell 16% from 2023 May's high levels, but still stood at the second highest level in 5 months at 56 rupees. சரியா? ஸோ நான்-வெஜிடேரியன் மீல் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு இதுக்கு மீனிங் புரியலனாலும் கூட, சரியா, இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் as broiler prices fell, இது கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல கண்டெக்ஸ்டுவலாக வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு மீனிங்கில் தான் ஏதோ ஒரு வேர்டு வந்து அங்கே வரணும். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்ஸ் மீன்ஸ் அது வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. சரியா? பட் இந்த இடத்துல வந்து 7% வந்து கம்மியாகிருக்கு. சரியா? ஃப்ரம் 23 May's, அது மே மாதம், இப்போ 2023 மே மாதத்தோடு கம்பேர் பண்ணும்பொழுது இது கம்மியாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். சரியா? ஸோ அதுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்லிட் அப்படிங்கிறது தான். சரியா? ஸ்லைட், அதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஸ்லிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஸ்லிட்டட் அப்படின்னு வரும். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து பெஸ்ட் ஃபார்ம், பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரியா? அடுத்தது ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதுலேருந்து வெக்காபுலரி பார்த்தோம், idioms அண்ட் ஃப்ரேசஸ் 5 பார்த்தோம், அதே போல் க்ளோஸ் டெஸ்ட்டு இன்னொரு ஆர்டிக்கிலேருந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரியான ஒரு செஷன் வந்து டெய்லியும் வந்து இருக்கும். மார்னிங் வந்து அப்லோட் பண்ணுவேன். சரியா? மார்னிங் வந்து ஒரு 6 to 7:30 அந்த டைம்லேயே வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ டெய்லி வந்து idioms அண்ட் ஃப்ரேசஸ் வந்து 5 பார்த்தோம்னாவே 2-3 மந்த்ஸில் நம்ம முடிச்சிடலாம். சரியா? அதே போல் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம இங்கே பார்த்த அந்த க்ளோஸ் டெஸ்ட்டு, இல்லாட்டினா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த ஒரு blank, இல்லைனா fill in the blanks, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் நம்மளுக்கு சில நேரத்தில் வந்து அந்த ரூல் ரிமெம்பர் பண்ண முடியலனாலும் கூட இந்த மாதிரியான ரீடிங் ப்ராக்டிஸஸை வச்சே கூட ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி இது வரலாம் இது வராது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எலிமினேட் பண்ணி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண முடியும். சரியா? அதுக்காக மட்டும்தான் இது வந்து கொடுக்குது. ஸோ இந்த டெய்லி செஷனில் வந்து எடிட்டோரியல் செஷனில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ், இன்னும் போக போக வந்து ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கிம்மிங்னா இன்டெப்த்தாக நம்ம இப்போ படித்த மாதிரி ரீட் பண்ணுறது கிடையாது, கண்ணில் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகிறது. பட் கண்டெக்ஸ்ட்டை வந்து புரிஞ்சுட்டு போகிறது. சம் 6%, 7% இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அதை 100% அவாய்டும் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்கிம்மிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆர்டிக்கிளும் கூட போக போக நம்ம வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி வந்து மார்னிங் டைமில் இந்த எடிட்டோரியல் செஷன் இருக்கும். ஸோ மறக்காமல், இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டெய்லி செஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். இதுவே வந்து ஒரு டயர் 2 வரைக்குமே இது போதும். ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் வந்து டயர் 2க்கு தான் வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ அது வரைக்குமே இது போதும். கிராமர் ரூல்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் வைஸ் அதனுடைய கிராமர் ரூல்ஸ், அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, பெஸ்ட்டு கொஷின் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்டது, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ், நவுன் தனியாக டாபிக், வேர்ப் தனியாக டாபிக், இந்த மாதிரி டாபிக் வைஸ் செஷன் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேனலில் வந்து டச்லேயே இருங்க. அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.